காதலும் கடந்து போகும் ஹீரோ ஒரு பெர்ஃபெக்டான ஆள் இல்லை, ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஒரு மணிகண்டனை நீ போடான்னு ஒரு அனுப்பி விடுறப்ப நமக்கே அது புரியும், நான் தான் வீணா போயிட்டேன், நீ அது நல்லா இரு அப்படின்னு சொல்றதாக இருக்கலாம். இன்னொரு இந்த லவ் இல்ல பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணப்படும். ஐ திங்க் அந்த படத்துல ஐ லவ் யூ, ஐ மீன் லவ் வித் யூ இந்த மாதிரி ஒரு வேர்டு கூட அந்த படத்துல கிடையாது. அது காதல் நமக்கே இப்ப பயம் இல்ல அப்படின்னு சேது பண்ணுவாப்ல, அவர் டப்புன்னு கட்டி பிடிச்சுக்குவோம் அந்த பொண்ணு. அப்பதான் ஓ அப்படின்னு ஒரு ஃபீலா அந்த தாட் எப்படி வருது? அது கொரியன் ரீமேக், கம்ப்ளீட் ரீமேக்கா இல்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணப்பட்ட படம்? விஜய் கீழே விழுந்து பயங்கரமா எந்திரிச்சு வருவார் பார்ல, அந்த இது ஆட் பண்ணோம். இன்ட்ரோல ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, அது ஆட் பண்ணோம். எல்லாமே படம் தெரிச்சு. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஷாட்டுக்காக தான் அந்த படமே எடுக்கிறோம். அந்த லாஸ்ட் ஷாட் தான் அது ஒரு ரசிகனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு இது. நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க, அவங்க திரும்ப சேர்ந்துட்டாங்க, நண்பர்கள் ஆயிட்டாங்க, இல்ல மறுபடியும் அங்க போயிட்டு அந்த ஹவுசிங் போர்ட்ல தங்கிட்டு மறந்து குடிச்சிட்டு ஒரே ரூம்ல தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு பதட்டத்தோட வெளியில போறாங்க. அந்த ரசிக சுதந்திரம் இருக்குல்ல, அது அந்த மௌனத்துல ரொம்ப அழகா முடிஞ்சிடும். அது தாண்டி 1 மீட்டர் போனா கூட அந்த படம் என்னமோ ஆயிரும் அப்படின்னு